சங்கர் கைதியே, சவுக்கு சங்கர் கைது, பின்புறம் உதயாநிதியா? வணக்கம் அனைவருக்கும். இன்று காலை சவுக்கு சங்கர் அதிரடியாக தேனி மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்து ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம். பெண் காவலர்களை இழிவாக பேசியதாக இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது தவறு. பெண் காவலர்களை இழிவாக பேசுவது தவறு. அதே நேரத்தில் இவருக்கு உதயாநிதிக்கும் இவருக்கும் பணிபோர் நடந்து வருகிறது. வரும் சட்டசபை தேர்தலில் உதயாநிதி எதிர்த்து தாம் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். மேலும் அரசியல் கட்சியை துவங்க போவதாக அறிவித்தார். யார் வேண்டாமானாலும் அரசியல் கட்சி துவங்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. உதயாநிதியை எதிர்த்து போட்டியிடுவதாக அறிவித்ததுதான் இப்ப பிரச்சனை. ஒரு பத்திரிகையாளரை கைது செய்ய வேண்டும் என்றால் முதலமைச்சருக்கு தெரியாமல் நடக்காது. ஏன்னா போலீஸ் மந்திரி முதலமைச்சர், முதலமைச்சருக்கு தெரியாம போனாலும் உதயாநிதிக்கு தெரியாமல் இருக்காது. போலீஸை வைத்து இவர்களை எதிர்க்கும் சக்திகளை போலீஸை வைத்து அடக்குமுறை செய்கிறார்கள். இது தவறு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் தேனியில் இருந்து கோயம்புத்தூர் செல்லும் வழி தாராபுரத்தில் அவர் சென்ற அழைத்து செல்லப்பட்ட வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஒரு வாகனத்திலே அழைத்து சென்றார்கள். முன்பு 3 பின்பு 3 வாகனம் வரும். நடுப்புறையில் இவர் செல்வார். இது விபத்தா கொலை முயற்சியா என்பதை காவல்துறை விளக்க வேண்டும். அதோடு இல்லாமல் இப்போதெல்லாம் பெரும்பாலும் ஒருத்தரை காலி பண்ணோம்னா விபத்தா மாத்திடுறாங்க. இது தவறு. என் மேலேயே ஒருத்தன் லாரி விட்டு ஏற்றி கொல்ல பார்த்துட்டா. இது குறித்து தாம்பரம் மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுத்துள்ளோம். முதலில் விபத்தாகத்தான் நாங்கள் இதை பார்த்தோம். பின்புதான் அதில் எவ்வளவு சதி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து கொடுத்துள்ளோம். விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். திருப்பூரை சேர்ந்த KMS லாரி சர்வீஸ், இந்த லாரி என்ன சொல்றான், எங்க காருக்கு இன்சூரன்ஸ் பாராயிடுது 10 நாள். நீ ஏன் இன்சூரன்ஸ் இல்லாம ரோட்ல போற? அப்படிதான் இப்பங்கிறான். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்தது பார்த்தா 11 மணிக்குள்ள தாம்பரத்துல உள்ளே லாரிகள் செல்லக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்காங்க. உத்தரவு இருக்கு, காவல்துறையோட உத்தரவு. அதை மீறி ஏன் வந்தான் என்பதுதான் எங்கள் கேள்வி. இது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் சவுக்கு சங்கர் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.